ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் நீதி தலைவர்கள் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் அதனுடைய இறையியல் மீள்பார்வைக்கும் செய்மடுத்தோம். இனி உங்கள் அன்பை வாசிக்க ஆர்வமாக இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சியில் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. வணக்கம். ரெண்டு காரியம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த திம்னாவில் அவள் இறங்கி சென்ற பொழுது சிங்கம் வந்து அவளை தாக்க சிம்சோன் தனி மனிதராக அந்த சிங்கத்தை வென்று வீழ்த்தி வீசி எறிகிறார் என்று அந்த பகுதி வருகிறது. அதில் அவர் எனக்கு ஒரு சந்தேகம், 3 பேர் போனாங்கல்ல, இவர் மட்டும் எப்படி சிங்கம் தாக்குச்சு, அது மற்றவங்களுக்கு தெரியாமல் போச்சா என்றெல்லாம் ஒரு கேள்விகள் கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு 2 விடைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, இறங்கி செல்கிற அந்த மலைப்பாங்கான பகுதி, அவர்கள் இறங்கி செல்கிறார்கள். தந்தை தாயும் முன்னே போயிருக்கலாம், இவர் பின்பாக தனியே சிங்கத்தின் கரத்தில் அகப்பட்டு அதனோடு போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கலாம். மலைப்பான பகுதியிலே ஒரு முன்னே போக பின்னே என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. இயற்கை சூழல், காடு இருந்த பகுதி. இன்றைக்கு போல் 4 லேனோ 5 லேனோ அங்கெல்லாம் இருக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இந்த விவிலிய வர்ணனையாளர் அந்த பகுதியை விவரித்து சொல்கிற நூல் ஆசிரியருடைய மனப்பக்குவத்தில் இந்த சிங்கத்தின் வலிமையை விட சிம்சனுடைய வலிமை மேலானது என்பதை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறார். அந்த இடத்தில் தந்தைக்கும் தாய்க்கும் இடமில்லை, ஆகவே அவருடைய தவிர்த்து இருக்கிறார். இப்போ நம்ம உதாரணமாக நம்ம ட்ராமாவில் கூட பேசக்குள்ள சோலிலோக்கி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, தனி நையாண்டி என்பது. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன், நீங்கள் நான் சொல்லுவேன், ஐயா உங்களை மாதிரி உலகத்தில் தாராள மனசு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கில் போய் எனக்கு தான் தெரியும் இன்டர்நெட்டில் கஞ்சாயவன் கொசுவில் கொழுப்படுக்கிறாள் அப்படி சொல்லுவான். அது உங்களோட ஒரு வார்த்தை, இங்கே பேசுகிறது. அப்போ நான் இங்கே பேசுகிறது வர்ணனையாளர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட், உங்களோட பேசுவது உரையாடல். அந்த காட்சி அமைப்பு, அந்த காட்சியை அமைக்கிற ஆசிரியர் சிம்சனுக்கும் சிங்கத்துக்கும் இடையான ஒரு போராட்டத்தை காட்டுகிறார். பெற்றோருக்கான உரையாடல் அடுத்த காட்சியில் வருகிறது. காட்சி அமைப்பை நகர்த்தி செல்கிற விதம் எபிரேய வர்ணனையில் மிக அழகானது. அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் சொல்லப்பட்ட நிகழ்வுகளுக்கு இடையே இருக்கிற தொடர்பை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, சகோதரருடைய கடித்து நீங்கள் வாசித்த போது மனதிற்குள்ளாக நிழலாடிய ஒரு இறை வசனம் திருப்பாடல் 34:8, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அந்த விவிலிய விளக்கங்களை சொல்லும் போது அதை அனுபவித்து ரசிக்கிற ஒரு மனநிலை நமக்குள்ளாக வந்தால் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும். ஆண்டவரே உடைய வார்த்தைகளை வாசித்தேன், அவை தேனினும் இனிமையாக இருந்தது, துளித்தேனும் இனிமையாக இருந்தது என்று திருப்பாடல் ஆசிரியர் இறைவார்த்தை பற்றி பேசுகிறார். அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய தனிப்பட்ட ஆர்வம். அதற்காக தான் இத்தனை விளக்கங்கள். இன்னொரு கருத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்போ நான் சொன்னது ஒரு கடலின் ஒரு துளி. இது இன்னும் எவ்வளவோ சொல்லலாம், நிறைய இருக்குது. கால நிமித்தமும் காரணமாகவும் புரிந்து கொள்ளும் தன்மைக்கு ஏற்ப நம்ம குறைத்துக் கொள்கிறோம். சொல்லப்படாத செய்திகள் மிக அழகானது. ஜான் கீட்ஸ் என்கின்ற ஆங்கில எழுத்தாளர் மிக அழகான ஒரு கவிதை ஒன்று சொல்கிறார். ஹர்டு மெலடிஸ் ஆர் ஸ்வீட், அன்ஹர்ட் ஆர் ஸ்வீட்டர் என்று எழுதுவார். கேட்ட அனுபவித்த பாடல்கள் இனிமையானவை, கேட்காத அனுபவிக்காத பாடல்கள் இன்னும் இனிமையானவை என்று சொல்வார். அதை போல சொல்லப்படாத கருத்துக்கள் இன்னும் இனிமையான கருத்துக்கள் இருக்கிறது. கடவுளுடைய கிருபை இருந்தால் மீண்டும் ஒரு முறை அவற்றை நாம் சந்திப்போம் என்பது என்னுடைய எண்ணம். இப்போ 13:1 அந்த சிம்சனுடைய கதை ஆரம்பமாகிறது. அதில் தந்தையின் பெயரும் தந்தையினுடைய பூர்வீகம் சொல்லப்பட்டிருக்கிறது, தாயின் பெயர் சொல்லப்படவில்லை. 3 சின்ன கருத்துக்களை சொல்லி அந்த கேள்விக்கு நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒன்று, விவிலியத்திலே ஒரு நபரை பற்றி அறிய வேண்டும் என்றால் அவர் 3 விதங்களில் வர்ணிக்கப்படுவார். ஒன்று, இன்னார் இந்த ஊரை சார்ந்தவர், சீரேனே ஊரானாகிய சிமியோன். அல்லது தந்தையின் பெயரை கொண்டு அவர் அறியப்படுவார், அதாவது சைமன் பார்ஜோனா ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சீமோனின் மகனாகிய யோனா, அல்லது அல்பியின் மகன் யாகப்பர். இதெல்லாம் தந்தையின் மூலமாக அறியப்படும். இரண்டாவது. மூன்றாவது, ஏதாவது ஒரு சிறப்பு காரணங்களை குறித்து அதன் வழியாக அவருடைய பெயர் அறியப்படும். உதாரணத்திற்கு தொழுநோய் சீமோன், அவர் தொழுநோய் பிடித்து குணமாக்கப்பட்டிருக்கலாம்,
மந்திரவாதி சீமோன், இதெல்லாம் அந்த ஒரு தொழிலை குறித்தோ அவருடைய சிறப்பு நிலையை குறித்தோ அந்த பெயர் இது 3 நிலையில் அறியலாம். வெகு அரிதாக தாய் வழி பெயரை கொண்டு நபர் அறியப்படுவார். ரொம்ப ரேராக தான் தாய் வழி வழியாக அந்த நபர் அறியப்படுவார் என்பது விவிலியத்தில் மிக அரிதாக காணப்படுகிற ஒரு செய்தி. 4ஆவதாக, இந்த இடத்திலே அந்த மனைவியினுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை, சிம்சனுடைய தாயார் பெயர் குறிப்பிடப்படவில்லை, தந்தையின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது யூத சமுதாய மரபிலே அவருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. விவிலியத்தில் ஒரு பெயர் குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால் அவர் முக்கியத்துவம் பெற்றவர் என்று அர்த்தமாகும். ஒருடைய பெயர் 2 முறை குறிப்பிடப்படுகிறது என்றால் அதிமுக்கியத்துவம் பெற்றவர் என்று அர்த்தமாகும். ஒருடைய பெயரிலும் ஒரு நபருக்கும் அழைத்தல் செய்தி இருக்கிறது என்றால், எரேமியா அழைப்பு, ஏசையா அழைப்பு, கிதியோனுடைய அழைப்பு, சிம்சனுடைய அழைப்பு இருந்தால் அவர் அதிமுக்கியத்துவம் பெற்றவராகவும் அந்த இடத்திலே தனித்தன்மை பெற்றவராகவும் இருக்கிறார். கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டிருப்பதற்கு அந்த அழைப்பு செய்தியானது அங்கே முத்தாய்ப்பாக அமைகிறது. இந்த இடத்தில் மனைவியின் பெயர் குறிப்பிடப்படாது. ஏனென்றால் ஒரு சில கதாபாத்திரங்கள் நீதித்தொடர் புத்தகங்களிலே பெயரில்லாத கதாபாத்திரங்கள் வருகிறது. ஆனால் பெயர் கொண்டவர்களை விட வலிமையான தாக்கத்தை வாசிப்பவர்கள் மேலும் சிந்திப்பவர்கள் மேலும் உருவாக்குறது. உதாரணத்திற்கு 19ஆம் அதிகாரத்தில் வருகிற லேவி, 19ஆம் அதிகாரத்தில் வருகிற லேவியின் மாமனார், 19ஆம் அதிகாரத்தில் வருகிற லேவியினுடைய மனைவி, 19ஆம் அதிகாரத்தில் வருகிற முதியவர்கள் பெயரில்லாதவர்கள், ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை வாசகர்களிடையே எடுப்புகிறார்கள். அதை போல பெயரில்லாத இந்த மனோவகனுடைய மனைவி சிம்சனுடைய தாயார் பெயருள்ள மனோவகை விட ஆழ்ந்த தாக்கத்தை தன் சொல்லாலும் செயல்திறனாலும் நுண்ணறிவாலும் வாசகர் மனதில் நீங்காத இடத்தை பெறுகிறார். அதான் எளிமையான செய்தி. அதே போல 14ஆம் அதிகாரம் நீதித்தொடர்கள் புத்தகம் 14ஆம் வசனத்திலே சிம்சோன் ஒரு விடுகதை விடுக்கிறார். இதை ஆங்கிலத்தில் ரிடில் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட இலக்கிய வகை, ரிடில்ஸ் ஒரு தனி இலக்கிய வகை, லிட்ரரி ஃபார்ம் விவிலியத்தின் பல இடங்கள் விரும்பி கிடக்கிறது. அதை சிம்சோனுடைய வாயில் வைத்து இந்த விடுகதை விடுக்கிறார். அந்த விடுகதைக்கான விடை என்ன என்று கேட்டால் 18ஆம் வசனத்தை வாசித்தால் அந்த விடை வருகிறது. உண்பவனிடமிருந்து உணவும் வலிவனிடமிருந்து இனிதும் வந்தது என்று விடுகதை வருகிறது. 18ஆம் வசனத்திலே அழகான விடை இருக்கிறது. தேனினும் இனியது எது, சிங்கத்தினும் வலியது எது என்று விடை வருகிறது. ஆக விடை அங்கேயே இருக்கிறது. அதற்கான விடை. நன்றி தந்தை அவர்களே. அடுத்ததாக அவர் எழுதுகின்றார், மாத தொலைக்காட்சியில் சென்ற ஆண்டு மேதகு ஆயர் பேராசிரியர் அபீர் அவர்கள் நமது பைபிள் மட்டும்தான் பைபிள் 185 ஆண்டுகளுக்கு முன்பு தொகுக்கப்பட்டது, பிரிவினை சகோதரர்களுடைய பைபிள் அல்ல, செல்லாது என்கின்றார். இதனுடைய ஒரு கருத்தை கேட்கின்றார். சற்று கடுமையாக இருந்தது அறச்சின்னம் என்பதை அடிக்கோடிட்டு காட்டியிருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக 2வது, சந்து பொந்துகளென திரித்து மனம் போன போக்கிலே இறை வார்த்தையை மாற்றி பேசுகிறார்கள், குழப்புகிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். மத்திய 7:15 போலி இறைவாக்கினர்களை குறித்து எச்சரிக்கை இருங்கள் என்றும், 7:21 என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று உன் பெயரால் இறைவாக்கு உரைக்கும் உங்கள் பெயரால் பேய்களை ஓட்டினோம் என்பார்கள், உன் பெயரால் அல்ல உங்களை அறியேன் என்று வார்த்தைகள் எனக்கு கொடுக்க நெருங்கிட்டு போகிறார்களே கடிந்து கொள்கின்றார் என்று எழுதியிருக்கின்றார். தூத்துக்குடி மறைபாட்டம் அருட்தந்தை ஜேம்ஸ் பீட்டர், கிறிஸ்துவின் சகோதரர், தனது மாத இதழில் சபைக்காரர்களை பற்றி தெளிவாக எழுதுகிறார். அத்தகைய துணிவில் நம் தந்தையர்கள் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். ஒரு கேள்வியை சந்தேகமாக வைக்கிறார். 1 தீமோத்தேயு 4:1-2 இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். தூய ஆவியார் தெளிவாக கூறுகிறபடி இறுதி காலத்தில் சிலர் ஏமாற்றும் ஆவிகளுக்கும் பேய்களுக்கும் போதனைகளுக்கும் செவிசாய்த்து விசுவாசத்தை விட்டு விலகி போவர். அல்கைக்கு உரியவர் என்னும் குறியிடப்பட்ட மனசான்று உடைய பொய்யர்களின் வெளிவேடத்தில் கவரப்படுவர். தந்தையே, இவ்விறை வார்த்தைக்கு விளக்கம் தாருங்கள். நான் இந்த இறை வார்த்தை 1 தீமோத்தேயு 4:1-2 உள்ள இறை வார்த்தைகள் மிக அழகான இறை வார்த்தை. போலி இறைவாக்குகளை பற்றி தோலுரித்து காட்டுகிற ஒரு இறை வார்த்தை. இறுதி காலத்தில் பல்வேறு மக்கள் ஆண்டவரின் பெயரால் பல்வேறு விதமான போதனைகளினால் மக்கள் மனதை குழப்பி தங்கள் சொந்த லாபத்திற்காக செயல்படுவார்கள் என்று தீமோத்தேயு எச்சரிக்கப்படுகிறார். பவுலடிகளுடைய வார்த்தைகள் மிக அறுதியானது, உறுதியானது. நாம் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் குறிப்பாக
நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, நவயுக ஆன்மீகம் என்று ஒரு கருத்து, இன்னொன்று ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று இன்னொரு கருத்து இருக்கிறது. அதாவது நற்செய்தி என்பது மிகுந்த ஆசீர்வாதமான கடவுளின் அதிசயங்களை மட்டுமே கொண்டு வருகிற செய்தியாக ஒரு சிலர் திரித்து சொல்கிறார்கள். நற்செய்தி என்பது நம் மனச்சாட்டை தட்டி ஒழுக்கி நல்வழி நம்மை நடத்தும் ஒரு வழிகாட்டி, நம் பாதைக்கு விலக்கு. திருப்பாடல் 119, 105 சொல்லப்படுவது போல. ஆக அதில் ஒன்றும் ஆசிமொழியாக மட்டும் வளமையும் செல்மையும் தருகின்ற ஒரு மந்திர புத்தகமாக அதை பயன்படுத்தக்கூடாது என்பது நம்முடைய அழகான கோட்பாடு. அதைத்தான் இந்த இடத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். இப்படி திரித்து சொல்லப்படுகிற கருத்துக்களுக்கு மனதில் இடம் தராமல் உண்மை விளக்கங்களை தேடி கண்டுபிடித்து ஆய்ந்தறிந்து நேர்வழியில் நல்வழியில் நடந்து 30-60 பலன் கொடுக்க தலைப்பட வேண்டும் என்பது வேண்டுகோள். தொடர்ந்து நமது தந்தையர்கள் பலர் ஞாயிறு மறைவுரைகளில் சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நல்ல தயாரிப்பில் ஞாயிறு நிறைவரையே ஆழத்திற்கு மக்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். உண்மைதான். விவிலியத்தை வாசிப்பது பற்றிய நிலைகளை பேராசிரியர் ஆயர் பெருந்தகை அபீர் அவர்கள் விவரித்ததை மிக அழகாய் அவர் சுட்டி காட்டுகிறார். மேலோட்டமாய் நீந்துவது, ஆழத்தில் நீந்துவது, ஆழத்தை தொட்டு முத்துக்களை எடுப்பது, இதெல்லாம் விவிலியத்தை வாசிப்புக்கான பல்வேறு நிலைகள். மேலோட்டமாக வாசிப்பது, ஆழத்திற்குள் சென்று அழகை ரசிப்பது, மிக ஆழத்திற்கு சென்று முத்தை பற்றி கொண்டு வருவது, இதெல்லாம் அழகான ஓமைகள், உருவகங்கள், விவிலிய வாசிப்புக்கான ஒரு செய்திகள். மனதில் பட்டதை அவர் எழுதியிருக்கிறார். அவருக்கு நன்றி. சென்ட் பால்ஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட் பூனம்பள்ளி, டிஎன்பிஎல் திண்டிவனம் மேனாள் ஆயர்கள் சூசை மாணிக்கம், தேவதாஸ் அம்ப்ரோஸ், ஜேம்ஸ் பீட்டர், மறைந்த எஸ்ஜே அந்தோனிசாமி, அருட்தந்தை எரோனிமுஸ் மற்றும் பேராசிரியர் ஆயர் பெருந்தகை பீட்டர் அபீர் மற்றும் மரியதாசன், பாசத்திற்குரிய பேராசிரியர் பேரறிவாளர் பெஞ்சமின் திருவுடைய பயிற்சி நிலையங்களில் நிறைய அறிவை கொடுத்தார்கள். அவர்களுடைய குறிப்பேடுகளை இன்னும் நான் பொக்கிஷமாக பாதுகாத்து வைக்கிறேன் என்று சொல்லி அழகாய் அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த கருத்தாக அவர் சொல்லுகிற செய்தி, தங்களை போன்றவர்கள் நற்செய்தி பணி புனித அந்தோனியார் போல, புனித பிரான்சிஸ் போல வலம் வந்து தமிழக அளவில் நற்செய்தியை போதித்தால் ஒரு புரட்சி ஏற்படும் என்று சொல்கிறார். நன்றிகள். ஆயர் அவர்கள் மூல மொழிகளான அரமேயம், கிரேக்கம், எபிரேயம் இவற்றில் ஏதாவது ஒன்றை அறிந்திருந்தால் மட்டுமே முழு விவிலியத்தின் அறிவையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். தங்கள் கருத்து என்ன என்று கேட்டிருக்கிறார். ஆயர் சொல்வது மிக முக்கியம், மிக அவசியம். அருமையான கருத்து. மூல மொழிகளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற அந்த அனுபவ அறிவு மற்ற மொழிபெயர்ப்பில் வராது என்றாலும் எல்லாராலும் இந்த மூல மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இருக்குமா என்று சொல்ல முடியாது. குறிப்பாக ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். பிப்ளிக்கும் என்று சொல்லப்படுகிற உலக புகழ்பெற்ற விவிலிய கல்வி நிறுவனம் ரோமையில் இருக்கிறது. உலகிலிருந்து எல்லா இடங்களும் அந்த இடத்தில் பயிற்சி வருகிறார்கள். ஆயர் பெருந்தகை அபீர், எரோனிமுஸ், மரியதாசன், பெஞ்சமின், அலோசியஸ் சேவியர், தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை, சூசை மாணிக்கம் ஆண்டகை எல்லாம் அந்த கல்வியில் படித்தவர்கள். எனக்கும் ஆண்டவர் படிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த இடத்திலே நான் முதல் ஆண்டு படிக்க நுழையும் போது 154 பேர் இருந்தோம். முதல் ஆண்டு எபிரேயம் மற்றும் கிரேக்க மொழியிலே நுழைவுத் தேர்வு வைப்பார்கள். ஒரு ஆண்டு பயிற்றுவித்த பிறகு அந்த மொழியிலே தேர்ச்சி பெற்றால் மட்டுமே அடுத்த ஆண்டுக்கு போக முடியும். அடுத்த ஆண்டு நான் வகுப்பறைக்கு போன பொழுது 154 பேர் இந்த வகுப்பறையில் வெறும் 54 பேர் தான் இருந்தோம். 100 பேர் தேர்ச்சி பெறாமல் பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு இடமாற்றலாகி போய்விட்டார்கள். அப்போதான் புரிந்தது, எல்லாருக்கும் அந்த மொழி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை கிடைக்காது. அப்படி கிடைப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே தான் அந்த விவிலிய அரங்கத்தில் சொல்வார்கள், இந்தியர்கள் ஆசியர்கள் மொழியை எளிதாக பற்றி கொள்கிறார்கள் என்று ஒரு பாராட்டு உண்டு. அது இன்னும் பாதுகாத்தவர்கள். இன்றைக்கு நம் மறைமாவட்டத்தில் போகிற குருமானவர்களும் அந்த பெருமை தக்க வைக்கிறார்கள் என்பது பெருமைக்குரிய செய்தி. அந்த வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் அந்த வாய்ப்பை பெற்றவர்களிடமிருந்து நாம் செய்தி பெற்றுக்கொள்ளும் போது அந்த திருப்தி நாம் அடையலாம். இறுதியாக தாங்கள் எழுதிய புத்தகங்கள் ஏதாவது உண்டா என்று கேட்டிருக்கிறார். தமிழிலே முதன்முறையாக நான் தியாகோனாக இருந்த பொழுது பேராசிரியர் மறைந்த அலோசியஸ் சேவியர் முதல் முறையாக எசேக்கியேலுடைய உளந்திரும்பல் பற்றி ஒரு கட்டுரை எழுத சொன்னார். அது என்னுடைய மனதிற்கு நினைவாக இருக்கிறது. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கட்டுரைகள் தமிழில் எழுதியிருக்கிறோம். தோழன் பத்திரிகையில், விவிலிய விருந்து பத்திரிகையில், அன்னம் சிற்றேடிலே கட்டுரைகள் பலவாறாக எழுதியிருக்கிறோம். அதை தொடர்ந்து ஆங்கிலத்திலே புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. தமிழிலே கல்லையின் கல்டில் என்ற ஒரு புத்தகம் எழுதினேன். ஆனால் அது விற்பனைக்காகி அவுட் ஆஃப் பிரிண்டில் இருக்குது. அதை பற்றி மீண்டும் பதிப்பீடு செய்யக்கூடிய வசதியும் வாய்ப்பும் இல்லை. சமீபத்திலே
தஸ் சேஸ் த லார்ட் என்று சொல்லி இறைவாக்கு புத்தகங்களுக்கான கட்டுரைகள் ஒரு 15-16 கட்டுரைகளை தொகுத்து ஒரு 250 பக்கத்திற்கு வெளியிட்டிருக்கிறோம். அதை ஆங்கிலத்தில் படித்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றபடி கடவுளுடைய கிருபை இருந்தால் தொடர்ந்து எழுத கடவுள் வாய்ப்பு கொடுத்தார். நன்றி. என்னிடம் ஒரு நிமிடம் பேச உங்களுக்கு வாய்ப்பு உண்டா என்று கேட்டிருக்கிறார். தொலைபேசி எண்ணை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து கட்டாயம் வாசிப்போம். அவருடைய நல்ல மனதிற்கும் அவருடைய வாழ்த்துக்களுக்கும் மிகுந்த நன்றி எடுத்துக்கொள்கிறோம். எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ஒரு முறை தந்தை மரிதாசன் பற்றி சொன்னீர்கள். மனதிற்கு இதமாக இருந்தது. அவர் காலத்தில் தான் பல விவிலிய நூல்கள் எழுதப்பட்டன தமிழில். அதை தொடர்ந்து VBS புத்தகத்தினுடைய பல கையேடுகள் அவர் தயாரிக்கப்பட்டது என்று அவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். தந்தைக்கு மிகுந்த வணக்கங்களும் மரியாதையும் நாம் செலுத்துகிறோம். அவருடைய விவிலிய பங்களிப்பு மறுக்கப்பட முடியாது, மறக்கப்பட முடியாது என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். கடைசியாக ஒரு சின்ன விடுகதை ஒன்றை அவர் சொல்லியிருக்கிறார். 12 வயதில் இயேசு எப்படி கோயில் காணாமல் போனார் என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான விடையாக பார்த்துக்கொள்ள பாட்டி இல்லை என்று விடை சொல்லியிருக்கிறார். அவருடைய குறும்புக்கும் நம்முடைய நன்றி கொடுக்கிறோம். இறுதியாக ஒரு வேண்டுகோள் வைத்து அவருடைய கடிதத்தை நிறைவு செய்கிறார். தலையாய பணியாம் நற்செய்தி பணியை திரு அவை தோய்வின்றி சோர்வின்றி செய்திட தூய ஆவியானவர் இவர்களை வழிநடத்த வேண்டும் என்ற ஜெபத்தோடு நிறைவு செய்கிறார். சகோதரருக்கு மிகுந்த நன்றிகள். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி தந்தை அவர்களே. எனக்கு தொடர்ந்து படிக்க சற்று கடினமான பொழுது எனக்கு உதவிக்கு வந்தீர்கள். மிகவும் நன்றி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சிக்கு வந்த இந்த கடிதங்களை உங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டோம். மிகவும் நன்றி. தொடர்ந்து உங்கள் அன்பை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நன்றி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய விளக்கங்கள், இறை வசனங்கள், இறையியல் மீள்பார்வை, நீங்கள் எங்களுக்கு எழுதிய கடிதங்கள் என எல்லாவற்றையும் வாசித்து முடித்திருக்கின்றோம். இன்றோடு இந்த பதிவோடு இந்த எடுத்து வாசி நிகழ்ச்சியுடைய நீதி தலைவர்கள் புத்தகம் நிறைவடைகின்றது. இனி வேறொரு புத்தகத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைவோம். அதுவரை காத்திருங்கள். இனிய இதயங்களே, இந்த புத்தகத்திற்கு தன்னுடைய அறிவின் ஞானத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கே உண்டான அந்த நகைச்சுவை உணர்வோடு விவிலிய நையாண்டுகளை சுட்டி காட்டி அதில் இருக்கின்ற முரண்களையும் நமக்கு தெளிவுபடுத்தி நம்மை இறையியல் கருத்துகளுக்கும் இறை சிந்தனைகளுக்கும் அதன் ஆழங்களுக்கும் விட்டு சென்று அவற்றின் சுவையை ரசிக்க செய்த தந்தை அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி தந்தை அவர்களே. மிகவும் இனிமையாக இருந்தது. நாங்கள் உணர்ந்தோம், கொண்டாடினோம். அதிலும் குறிப்பாக உங்கள் நையாண்டிகளுக்கு நாங்கள் எல்லோருமே அடிமைகள். மிகவும் நன்றி தந்தை அவர்களே. நான் இந்த இடத்துல ஒரு சின்ன கருத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்று சொல்வார்கள். நான் கருத்துக்களை சொல்லும்போது இடையிடையே அழகான கேள்விகளை கேட்டு சிந்தனைகளை தூண்டி மக்களின் சார்பாக நின்று நல்ல செய்திகளை வெளிக்கொண்டு வந்தீர்கள். உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. உங்களுடைய மலர்ந்த முகம், இனிமையாக தாராள உள்ளத்தோடு பாராட்டுகிற பரந்த மனம், இவற்றுக்கு மிகுந்த நன்றிகள். மாத தொலைக்காட்சி குடும்பத்திற்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்புக்கு இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தந்தை அவர்களே.